வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பிரிவில் நாரத புராணம்னு ஒரு புராணம், உபபுராணங்கள் நிறைய புராணங்கள் இருக்கு. அதில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. அந்த ஸ்லோகத்தினால அந்த ஸ்லோகத்தை சொல்லி கணபதியை வழிபாடு பண்ணினால் எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகும்னு சொல்லுவாங்க. அதே ஸ்லோகத்தை ஆகமங்கள்லேயும் அதனுடைய குறிப்புகளை பார்க்க முடியுது. கணபதியினுடைய வழிபாட்டை கானாபத்தியம் அப்படின்னு வரையறுத்திருக்கா. கணபதியே ஒரு முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபட்டு மோட்சத்தை அடையிற வரைக்கும் ஒரே கடவுள் தான். கணபதி தான் எல்லாமே. அங்கே எப்படி சைவத்தில் சிவமோ சாக்தத்தில் உமையம்மையோ, அது மாதிரி கானாபத்தியத்தில் கணபதி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம். அந்த சமயத்துக்கு பேர் கானாபத்தியம்னு பேர். அந்த கானாபத்திய வழிபாட்டில் மிகச்சிறப்பாக சொல்லப்படுற ஒரு ஸ்லோகம் அது என்ன அப்படின்னா 16 நாமாவளி சொல்கிறார். அந்த 16 நாமாவளி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். அந்த நாமாவளியை யார் சொல்லி வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கு, யார் குட்டின்னு வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கு, யார் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மன ஒருங்கிணைப்பு மையங்கள், யோக சாஸ்திரம் சொல்கிறது, உடம்புக்குள்ளே மன ஆற்றலை குவித்து வைத்திருக்கிற இடம் ஒரு 6 இடம் இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி, பிரம்மரந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த இடங்களில் 6 இடம் இந்த சக்கரத்துக்கு பேர். இந்த சக்கரத்தில் மூலாதாரம் அப்படிங்கிறது முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்குது. சுவாதிஷ்டானம் அதை விட ஒரு 2 விரக்கிட மேலே இருக்கிறது. மணிபூரகம்னா தொப்புளுக்கு பேர். அநாதம்னா இதயம் நடுப்புற இருக்கிறது. விஷுத்தி அப்படின்னா தொண்டைக்குழி. பிரம்மரந்திரம் அப்படின்னா தலையினுடைய உச்சி. ஆக்ஞாங்கிறது புருவ நடு. இந்த மாதிரி உடம்புல ஒரு ஸ்தானத்தை சொல்லி அந்த ஸ்தானத்தில் ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் கணபதி மூலாதாரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். மூலாதாரம்னா முதுகுத்தண்டுக்கும் கீழே, நம்ம பின்னாடி இருக்கோம் இல்லையோ, அந்த முதுகுத்தண்டுக்கு 2 விரகட கீழே இருக்குது. அந்த இடத்துல கணபதி இருக்காருன்னு சொல்லியிருக்கார். அந்த கணபதி தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் அடிப்படையே கணபதி தான். அந்த கணபதியை 16 நாமாவளி சொல்லி வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆகமத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, எத்திர கிரியாரம்பே, எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கணுமோ, முஷ்டிப்பியா மூர்த்தினி தேசிக்காக. முஷ்டினா இப்படி கையை இப்படி குட்டிக்கிறது, நடுவரில் நீட்டி வச்சுக்கிறது. முஷ்டிப்பியா மூர்த்தினி தேசிக்காகனா குரு. குட்டனம் பஞ்சவாரகம் 5 தடவை குட்டிக்கணும்னு சொல்லியிருக்கா. இப்படி இந்த இடத்துல இது குட்டிக்கிறது. குட்டனம் பஞ்சவாரம் 5 தடவை குட்டிக்கிறது. இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கணபதியானவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரங்கள் என்ன பண்ணுவோம்னா கீழேருந்து மேலே ஏறும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கொடி இருக்குது பாருங்கள், கொடி, உள்ளீடற்ற கொடி. அந்த கொடியில் அது வெளிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நடுப்புற ஒரு ஜோதி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரா மாதிரி. அது மாதிரி நம்ம உடம்புல ஒரு உள்ளீடற்ற நாடி இருக்குது. அந்த நாடிக்கு பேர் சுஷும்னா நாடின்னு பேர். இந்த கால் கெட்டவரல் இருக்குல்ல, அதில் ஆரம்பித்து 2 கெட்டவரல் ஆரம்பித்து நம்ம முதுகு தண்டு பின்னாடி வரைக்கும் ரெட்டையாக வரும். அதுக்கப்புறம் ஒத்தையாக வரும், மேலே போய் ஒரே ஒரு நாடியாக இருக்கும். அது உள்ளீடற்ற குழல் மாதிரி இருக்கும். அந்த குழல் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஜோதி, அது மேலே எங்கேயும் போயிட்டு வரும். அதுதான் ஆத்மான்னு பேர். அதுதான் கணபதின்னு யோக சாஸ்திரம் சொல்கிறது. அது இந்த முதுகுத்தண்டுக்கு கீழே ரெட்டையாக இருந்து ஒன்றா சேர்றது பாருங்கள், அந்த ஒன்றா சேர்ற இடத்துல கணபதி வாசம் உண்டாரும். அவரே அந்த ஜோதியானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மந்திரங்களால் இல்லை ஒரு சில விதமான மூலிகை அதை சாப்பிட்றதுனால
இல்லை பிரம்மச்சரிய விரதம் அதை இருக்கிறதுனால ஒரு சில மந்திரங்களை ஜபம் பண்ணுறதுனால அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி தள்ளின்னு வருவாள். அது வந்து ஜோதி ஸ்வரூபம். அந்த குழல் வடிவங்கிறது நாடி நம்ம உடம்புல அது இருக்குதுன்னு சொல்கிறா. அதை வந்து இந்த இடத்துக்கு அழைச்சின்னு வருவாள். பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடியது. மேலே ஏற்றின்றே வந்தால் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியமும் நடக்கும் அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சொல்கிறது. அந்த யோக சாஸ்திரத்தில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கணபதி தான் 16 நாமாவளி சொல்லி வழிபாடு பண்ணுறோம். இதை வந்து நம்ம இப்படி நினச்சிக்கணும் மனசுக்குள்ளே. இப்படி ஒரு குழல் இருக்குது, அது 2ஆக இருக்குது, அது 1ஆக இருக்குது, இந்த இடத்துல அங்கே ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரை நடுப்புற கணபதி இருக்கார் அப்படின்னு நினைத்து கொள்ளுவது. அப்படி நினைத்து கொள்வதே காரிய சித்தியை கொடுக்கும்னு சொல்கிறார். குட்டனம் பஞ்சவாரகம் அமிர்தம் யத் சுஷும்னாயாம் சரிதாம் இவ சாகரம் மூலாதாரஸ்த விக்னேஷம் பிரார்ப்பிய கர்ம சுபாவகம். நாம் என்ன காரியம் செய்யணும்னு நினச்சோமோ அதை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறது. பிராப்பிய கர்ம சுபாவகம் அப்படின்னு அந்த இடத்துல வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளேயே தான் கணபதி இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணி 16 நாமாவளியை சொல்லணும்னு சொல்லியிருக்கா. அந்த 16 நாமாவளி என்ன அப்படின்னா, ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ. இது வந்து இது மாதிரி 16 நாமாவளி சொல்லியிருக்கா. சோடச நாமானின்னு பேர். இது எல்லா ஆலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா சிவாச்சாரியருக்குமே தெரியும். இந்த நாமாவளியை நாம் மனப்பாடம் பண்ணி அதே தியான பொருளாக இந்த உள்ளீடற்ற குழல் இந்த உடம்புக்குள்ளேயே அவர் ஜோதி ஸ்வரூபத்தில் இருக்கார். அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால, கணபதி மந்திரத்தை சொல்கிறதுனால மேல் நோக்கி வந்து குட்டி வழிபாடு பண்ணுறதுனால இறைவனுடைய அருளை நாம் பெறுவோமாக. எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை வெற்றியடைய செய்வோமாக.